ஆடி மாசம்னு வந்தாலே ஏன் அம்மன் கோவில்ல கூட்டம் அலைமோதுது? ஏன் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் மட்டும் இவ்வளவு விசேஷமா கொண்டாடப்படுது? நம் முன்னோர்கள் காலங்காலமா ஏன் ஆடி மாதத்தை சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஆடி மாசத்தோட மகிமையும் பலருக்கும் தெரியாத ஆன்மீக சிறப்புகளையும் பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் மாதங்கள்ல மிகவும் முக்கியமான புனிதமான மாதங்கள்ல ஒண்ணு, அதுதான் ஆடி மாதம். இந்த மாதம் வந்தாவே அம்மன் கோவில்ல திருவிழா கோலம்தான் நிறைஞ்சிருக்கும். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம் போன்ற நாட்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருவாங்க. ஆனா இந்த மாசம் மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பா அம்மனுக்கு வழிபடுறாங்க? ஏன் இந்த மாசத்துல மட்டும் மக்கள் கூட்டம் கூட்டமா அம்மனை வழிபடுறாங்க அப்படின்னு விரிவா பார்க்கலாம். ஆடி மாசத்தோட சிறப்பு என்னென்ன? நம்ம தமிழ் ஆண்டின்படி 4வது மாதம் தான் ஆடி. இந்த மாதத்துல சூரிய பகவான் கடக ராசியில சஞ்சரிக்கிறாங்க. அதாவது மரபுகளோட படி இந்த காலம் சக்தி வழிபாட்டிற்கு மிகுந்த, அதாவது இந்த காலத்துல இந்த ஆடி மாசத்துல கடவுள் சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம மரபு வழியா சொல்லப்படுது. அதனாலதான் அம்மன் கோயில்ல இந்த மாசம் முழுசும், அதாவது அம்மனுக்கு சக்தி மிகுந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனாலதான் அம்மன் கோவில்ல இந்த மாசம் முழுசும் சிறப்பு பூஜை அப்புறம் திருவிழாலாம் நடைபெறுது. அம்மன் வழிபாட்டோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மன் அப்படிங்கிறது எல்லாரோட பார்வைக்கும் ஒரு தாயோட வடிவமா நினைச்சு பக்தர்கள் வழிபடுறாங்க. அம்மன் மக்களை பாதுகாத்து தீமையெல்லாம் அழிச்சு நன்மைகள் கொடுக்கக்கூடிய சக்தியோட வடிவமா அம்மனை மக்கள் வணங்குறாங்க. அம்மன் நம்ம பார்வதி தேவி பல அவதாரங்கள் எடுத்து அம்மன் அவதாரங்கள் பல அவதாரங்கள் எடுத்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. என்னென்ன அவதாரம் பார்த்தோம்னா, மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், பத்ரகாளியம்மன், எல்லையம்மன் அப்படின்னு பல வடிவங்களை இந்த உலகத்துல இருக்க மக்களை காப்பாத்துறதுக்கோசரம் நம்ம பார்வதி தேவி அம்பாலா அவதரிச்சிருந்தாங்க. ஆடி வெள்ளியோட மகிமை. ஆடி வெள்ளினாவே பொதுவா ரொம்ப எல்லாரும் சிறப்பா கோவிலுக்கு போய் பக்தர்கள் வழிபடுவாங்க. அதோட மகிமை என்ன அப்படின்னா, ஆடி வெள்ளியப்போ பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய மரபாகும். அதாவது ஒரு நம்பிக்கை, பாரம்பரியமான நம்பிக்கை. நம்ம ஆடி வெள்ளியப்போ நம்மளால விரதம் இருக்க முடியலனாலும் கோயிலுக்கு போய் சில பேர்னால விரதம் இருக்க முடியாது, சில பேர்னால விரதம் இருக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துல கோயிலுக்கு போய் அம்மனை வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. பாரம்பரிய நம்பிக்கைப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஆடி வெள்ளியில பூஜை பண்ணி அம்மனை வழிபட்டா குடும்பத்துல ஒற்றுமை, மன அமைதி, திருமண யோகம் இதெல்லாம் நம்ம வளமான வாழ்க்கைக்கு மேம்படுத்தும், வளமான வாழ்க்கைக்கு உயர்த்தும். இந்த நாள்ல அம்மனை வழிபடும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் வளமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி செவ்வாயில என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி செவ்வாயும் இதே போல அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்றாங்க. பல கிராமத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த நாள்ல சிறப்பா அபிஷேகம், அம்மனுக்கு அலங்காரம், அபிஷேகம், பூஜை எல்லாமே நடைபெறும். அடுத்து ஆடி பூரம் அப்படின்னா, ஆடி மாசத்துல வரும் பூர நட்சத்திரம் ரொம்ப அம்மனுக்கு புனிதமான நாள். அந்த ஆடி பூரம் அப்போ பல அம்மன் கோவில்ல இந்த நாளை சிறப்பா கொண்டாடப்படுவாங்க. சிறப்பு விழாக்கள்லாம் ஏற்படுத்தி கொண்டாடுவாங்க. ஆடிப்பூர ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆடி மாசத்துல செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அம்மனுக்கு கோயிலுக்கு போய் அம்மனை வேண்டிட்டு
அம்மனுக்கு வந்து குங்குமம், மஞ்சள் இது மாதிரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றலாம். எலுமிச்சையில தீபம் போட்டால் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழை எளியவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணலாம். நமக்கு என்ன கஷ்டமோ அதை மனசார வந்து இறைவன் கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணா அந்த அதாவது ஆடி மாதமான அந்த அந்த காலத்துல நம்ம மனசார இறைவனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து காலங்காலமா சொல்லி வழிபட்டுட்டு வராங்க. அதையும் நமக்கு சொல்லி நம்மளையும் இப்ப இருக்கிற பக்தர்களும் காலங்காலமா வந்து கோயிலுக்கு போய் அம்மனை தரிசிச்சுட்டு வராங்க, பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வராங்க. மனமார பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நம்பிக்கையா அந்த மாசத்துல வந்து என்ன கஷ்டம் இருக்கோ அதை அம்மன் கிட்ட வந்து நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அம்மனோட சக்தி அந்த மாசத்துல அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பா நமக்கு வந்து நன்மையே அளிக்கும். ஆடி மாசம்ங்கிறது வந்து நம்மளோட பக்தி, நம்பிக்கை, அப்புறம் இறைவனோட அருளை உணர்த்தக்கூடிய புனிதமான மாதம். இந்த மாதத்துல மனசார அம்மனை வழிபட்டு உங்க வாழ்க்கையில வந்து இறைவனோட அருளை பெறுங்க. இந்த வீடியோவில் வந்து மஞ்சள் காப்பு, தீமிதி, கூழ் ஊற்றுதல் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் இன்னும் சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் சக்தி பராசக்தி.